ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த ரெசிப்பியும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஒயிட்னிங் ஃபேஸ் க்ரீம். இது நாங்களே வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தோம். நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு, நல்ல ஒயிட் கொடுக்குது. அதனால தான் இதை உங்களுக்கு சொல்லலான்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இதோட நம்ம ஆட் பண்ணுறது பச்சைப்பயிறு. ஆல்ரெடி நம்ம பச்சைப்பயிரே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பச்சைப்பயிரை ஒரு 2 ஸ்பூன் அளவு இதையும் எடுத்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதையும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஃபேஸ்க்கு எந்த ஒரு தீங்கும் வராது. நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் எடுத்து இந்த பச்சரிசியையும் இந்த பச்சை பயிறு ரெண்டையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம அரைச்சி எடுத்ததை இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குவோம். இது பாருங்கள், நல்லா அந்த கசடெல்லாம் மேலே எடுத்துட்டு அந்த பால் மாதிரி இருக்கும், லைட் க்ரீன் கலரில் வரும். அந்த பாலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். இப்போ அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பாலை இதில் ஊற்றி கிளறணும். இதை இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிடும். இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதோட நம்ம கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்புலேருந்து இதை இறக்கிடுவோம். இறக்குன பின்னாடியும் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுற வரைக்கும் கூட நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை தினமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் தினம் நம்மளால் செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, உடம்பு பூராவுமே நம்ம இதை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்தோம்னா உங்களுக்கு நல்ல உடம்பு நிறம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னா நீங்கள் முகத்துக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கிது. அதனால தான் இதை உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல வரணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.